ஒரு பக்கம் விஜய் ஒரு மாற்றம் கொடுப்பார்னு அவருக்கு 35% போட்டாங்க. இன்னொரு பக்கம் 15,000 கோடியை இறக்கி திமுக செய்தது. அதிமுகவும் அதில் 1/3 பங்கு செலவு செஞ்சு பண்ணாங்க. ஸோ இதில் அங்கே 108, இங்கே 59, 47 கூட்டினாலும் 106 தான். ஸோ மீதம் இந்த உதிரி கட்சிகளுக்கு கொஞ்சம் தனியாக பலம் வந்துருச்சு. இந்த ஆட்சி அமைவதன் மிகப்பெரிய பேக்ரவுண்ட் வந்து மார்ட்டின் குடும்பம். சரியா? உங்களுக்கு ஆதவ் அர்ஜுனா, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ், இன்னும் சொல்ல போனால் ஆரம்பத்தில் இவரை வந்து நம்ம ஐபேக்குடைய பிரசாந்த் கிஷோர் பாண்டேவை கொண்டு வந்தது. பின்னால் அவருடைய அட்வைஸ், அவர் நேரடியாக அதுக்கப்புறம் வரலன்னா கூட ரூட்ஸுக்கு பல்வேறு விதமான சஜஷன்ஸ் அவர் தான் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. மோடி அரசு எப்படி பார்க்கும்? ஏன்னா லாட்ரி மார்ட்டின் பேரில் பல வழக்குகள் இருக்கிறது. அவற்றில் சில ஸ்டேக்களை உடைச்சிட்டு மீண்டும் பண்ணினால் இந்த ஆட்சி மோடிக்கே இப்போ விஜய்ங்கிற ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒரு தேர்தலையே மாற்ற முடியும்னா எல்லா ஸ்டேட்லேயும் இது மாதிரி பண்ண முடியுமா? அப்படிங்கிறப்ப இதற்கு பின்னால் இருந்து செயல்பட்ட அந்த முக்கியமான ஃபேஸில் கையை வச்சா முடிக்குங்கிற மாதிரி அதுவும் முடக்கி விடப்படலாம். இது மிகப்பெரிய குதிரை பேரம். ஒவ்வொருவருக்கும் 300 ஸ்வீட் பாக்ஸ்கள் வரை ஆளுக்கு 100 ஸ்வீட் பாக்ஸ்கள், என்ன 300 ஸ்வீட் பாக்ஸ்கள் கொடுக்கப்பட்டதாக சொல்லி சார் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு வேலைன்னா மக்கள் இந்த முறை விஜய் கொடுக்கணுன்னு இருக்காங்க. இதில் 2 விஷயம் நான் முன்னாடி சொன்னது விளக்கா விஷயம். அதிமுகவும் திமுகவும் இதில் இன்னொரு லீகல் விஷயம் என்ன இருக்குதுன்னு சொன்னால், அந்த 25 பேரும் இப்போ மீண்டும் அதிமுகவில் சேர்றதுக்கு போயிட்டுருங்க. ஏற்கனவே நேற்றுக்கு 5 பேர் போயிட்டாங்க. ஸோ இப்போ 17 குறைஞ்சிருது. நீங்கள் விசைக்கு சுப்பையா போச்சுன்னா 16 ஆகிடுது. இப்போ ஏற்கனவே 2 பேரும் நெகோஷியேட் பண்ணதில் 3 பேருக்கு மட்டும் பழைய பதவி கொடுக்கப்பட மாட்டாது. சிவி சண்முகம், வேலுமணி மற்றும் விராலிமலை விஜயபாஸ்கர். மீதி எல்லாருக்கும் பழையபடி பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததாகவோ காங்கிரஸ் இந்த எம்எல்ஏ செல்வாக்கு இது எல்லாத்தையும் பார்த்து இந்த ஆட்சிக்கு பலம் சேர்க்கிறதுன்னு பார்க்குறப்ப ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ 108, 107 + 5 110. அரசாங்கத்தின் அலுவலகம் செக்ரட்டரியேட்டில் இவங்க போய் சபாநாயகரை சந்தித்து லெட்டர் கொடுக்குறாங்க. 2 நிமிடங்களில் அது ஏற்கப்பட்டது. இதுவரைக்கும் வேலுமணி கொடுத்த தலைவராக வேலுமணியும், கொறடாவாக விஜயபாஸ்கரும், இல்லை இவர் கொடுத்த தலைவராக இபிஎஸும், கொறடாவாக தளவாய் சுந்தரம் அப்படிங்கிற இதுவும் இன்றைக்கி வரைக்கும் முடிவு எடுக்கலாம். ஆனால் இவங்களுடைய ராஜினாமா 2 நிமிடத்தில் எடுக்கப்படுகிறது. உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ஒரு பத்திரிகையாளர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டை நான் உங்களுக்கு படிக்கிறேன். ஓகே, அது என்ன அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க. அதாவது ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுகவிலேருந்து நிறைய பேர் திமுகவுக்கு வரா மாதிரி இருந்தது. அந்த வாய்ப்பை அப்போதைய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கலை. ஆனால் அதன் பின்பு ஒரு தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் ஜனநாயக முறைப்படி போட்டியிட்டு வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நான் அதை படிக்கிறேன். ஜெயலலிதா மரணத்திற்கு பின் அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட நிலையில் அக்கட்சியை உடைத்து ஆட்சி அமைக்கும் எல்லா வாய்ப்புகளும் திமுகவிற்கு இருந்தும் அதை செய்யாமல் அரசியல் அறம் பேணிய ஸ்டாலின் தீய சக்தியாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற அமமுக எம்எல்ஏவை தன் பக்கம் இழுத்து திமுக கூட்டணி கட்சிகளை தம் பக்கம் இழுத்து அதிமுகவை தக்க வைக்க அதிமுகவை உடைத்து எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுக்கும் விஜய் தூய சக்தியாம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்
அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. இல்ல, இது திமுக அபிமானி பத்திரிகையாளர் இல்லை, தான் முழுக்க முழுக்க இது வந்து திமுகவுடைய அண்டா சொம்புன்னு சொல்லிக்கலாம். ஒன்று 2016 4 தேமுதிக இணையவில்லை என்று சொன்ன பொழுது அதில் இப்போ 2 பங்கு எம்எல்ஏக்கள் ஏற்கனவே வந்து பாண்டியராஜ், மாஃபோ பாண்டியராஜன் உட்பட அதிமுக மீதமுள்ளவர்களில் பாதி பேர் திமுகவில் போய் இணைஞ்சார்கள். அதில் அமைச்சராக ராஜேந்திரன் கடைசி வரைக்கும் இருந்தார் சேலத்தில் இருந்து. சரியா? ஸோ தேமுதிக திமுக எல்லா கட்சியும் உடைச்சிது. 2017 அந்த நேரத்தில் அது நடைபெறாமல் தடுக்கிறதுக்கு ஓரளவுக்கு சசிகலாவும் அதன் பின்னர் பிஜேபியுடைய ஆதரவும் குருமூர்த்தி போன்றவர்கள் இது பண்ணி தடுத்தாங்க. ஸோ அதனால இவர் கடைசி வரைக்கும் 2000 ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு இவர் பேட்டி கொடுத்தாலே பழனிசாமி ராஜினாமா பண்ண வேண்டும் என்பது அவருடைய ரெகுலரான ஒரு இதுவாக இருந்துச்சு. இந்த வியாதிக்கு மருந்தே இல்லையா என்ற ஒரு இதையும் ட்வீட்டும் ரொம்ப காலமாக ஓடிட்டுருது. ஸோ அதெல்லாம் இந்த இது முழுக்க இது. ஸோ இன்னொன்று, காங்கிரஸை உடைச்சி தமிழ் மாநில காங்கிரஸை உடைச்சி பி. சிதம்பரத்துடைய தமிழ் ஜனநாயக பேரவை, பி. சிதம்பரம் கட்சியில் இருந்த பிரசவாக்கம் ரங்கநாதனை திமுக கடத்திக்கிட்டவங்க இவங்க. இதெல்லாம் பல வேலைகள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ திமுக என்னமோ ரொம்ப இந்த சக்திங்கிறதெல்லாம் தேவையில்லாது. பட் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, 2 விஷயம். ஒன்று, தமிழ்நாடு மக்கள் செஞ்ச விஷயம். ஒரு பக்கம் விஜய் ஒரு மாற்றம் கொடுப்பார்னு அவருக்கு 35% போட்டாங்க. இன்னொரு பக்கம் 15,000 கோடியை இறக்கி திமுக செய்தது. அதிமுகவும் அதில் 1/3 பங்கு செலவு செஞ்சு பண்ணாங்க. ஸோ இதில் அங்கே 108, இங்கே 59, 47 கூட்டினாலும் 106 தான். ஸோ மீதம் இந்த உதிரி கட்சிகளுக்கு கொஞ்சம் தனியாக பலம் வந்துருச்சு. அதுலேயும் யாரோடும் இணையாத கம்யூனிஸ்டுக்கு 4, பிஜேபிக்கு 1, இந்த 5 இந்த 2ஓட சேர முடியாது தனியாக. ஸோ இந்த மாதிரி நிலைமையில் அப்பொழுது ரஜினிகாந்தை, அதாவது அதிமுகவுக்கு முழு பவரை கொடுக்க வேண்டான்னு ரஜினிகாந்த் முதலமைச்சர், அவருக்கு கீழே ஸ்டாலினும் உதயநிதியும் இபிஎஸும் துணை முதல்வர் 2 கட்சியும் சேர்ந்துன்னாங்க. அது ஒரு லெவலு கூட எடுபடல, பேச்சுக்கு பிறகு எடுபடல. இதை வந்து என்ராம் போன்றவர்கள் சொல்ல, பதவியை விஜய் கொடுக்காம நீங்கள் எப்படி எடுக்கலான்னு சொல்லத்தான் ரஜினிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு சமாதானம்னு போய் ஏதோ அவருமே ஏற்றுக்கொள்ளலை, அடங்கிடுச்சு. அதன் பிறகு சரி இபிஎஸ் ஆட்சி வெளியிலேருந்து திமுக, அதுக்கு கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கொள்ளாமல் போய் நேராக கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதன் பிறகு இவங்க நாங்கள் இமெயிலில் அனுப்பிச்சிடுறோன்னு சொன்னதை நம்பி விஜய் போய் 120ன்னு கொடுத்து மறுநாள் அன்னைக்கு பதவி ஏற்பதாக இருந்தது. இவங்க அனுப்பாமல் அந்த நேரத்தில் திரும்ப முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போனோம். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் இப்போ நடந்தது சொல்கிறீங்களா? 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நடந்தது. இப்போ கடைசியாக திருமாவும் ஐயுஎம்எலும் இங்கே இதில் ஆதரவு லெட்டர் கொடுத்து இவர் பதவியேற்ற பின்னும் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அங்கேயும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கனால அது ரிஸ்க்குன்னு சொல்லி அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்துட்டாங்க. இப்போ இவர் ராஜா ஏற்றதாக இருக்கட்டும், உதயநிதி பேசினதுக்கெல்லாம் அவங்க 2 பேருமே பதில் கொடுக்குறாங்கிறப்ப இணைஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த 2 கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இன்னொன்று, இந்த ஆட்சி அமைவதன் மிகப்பெரிய பேக்ரவுண்ட் வந்து மார்ட்டின் குடும்பம். சரியா? உங்களுக்கு ஆதவ் அர்ஜுனா, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ், இன்னும் சொல்ல போனால் ஆரம்பத்தில் இவரை வந்து நம்ம ஐபேக்குடைய பிரசாந்த் கிஷோர் பாண்டேவை கொண்டு வந்தது. பின்னால் அவருடைய அட்வைஸ், அவர் நேரடியாக அதுக்கப்புறம் வரலன்னா கூட ரூட்ஸுக்கு பல்வேறு விதமான சஜஷன்ஸ் அவர் தான் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. ஸோ 2022 லாட்டரியை கொண்டு வருவதற்காக நான் அவங்களுக்கு 509 கோடி தேர்தல் பத்திரமாகவும் 3000 சி மற்ற செலவுக்கும் கொடுத்தும் எனக்கு லாட்டரி கொண்டு வரல, இதை மாற்றணும்னு 2022 லாட்டரி மார்ட்டின் பேசியதாக பத்திரிகை செய்தி உண்டு ஒரு லாட்டரி மீட்டிங்கில். அதன் பிறகு ஒரே நாளில் 23 கம்பெனிக்கு டெய்சி மார்ட்டின் டைரக்டராக படுகிறார். அதன் பிறகு ஆதவ் போய் விசிகேல சேர்ந்து அப்புறம் இங்கேருந்து இங்கே வந்துட்டார். ஸோ இப்போ இந்த கம்யூனிஸ்ட் உட்பட 4 பேர் போயிட்டா ஆட்சி போயிடும், இந்த ரிஸ்க் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற நேரத்தில் அதிமுக 25 பேர் வந்தாங்க. பட் சட்டப்படியாக 32 பேர் வந்தால் தான் 3/2 பங்கு, அதாவது 3/1 பங்கு இருந்தாலே பிரிவுங்கிறது தான் ஒரிஜினல் சட்டம். அது 1984 ராஜீவ்காந்தி வந்தப்போ 3/2 பங்கு பிரியணும்னு மாற்றிட்டார். ஸோ 3/2 பங்குங்கிறது அப்போ 47க்கு 32 வரணும், இவங்க 25 தான் வந்துச்சு. 36 பேர் ஒரிஜினலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் ஒரு ஆளுக்கு
ரோஸ் மேடம் உங்களுக்கு 20C வரைக்கும்னு பேரம் பேசியதாக சொல்லப்பட்டது. இந்த பக்கம் தனியாகவே காமராஜுக்கு ஒரு 30C கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஸோ இப்போ அவங்க அந்த 36 பேர்லேருந்து 25ஆக சட்டசபையில் குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ நேற்றைக்கு அரசாங்கத்தின் அலுவலகம் செக்ரட்டரியேட்டில் இவங்க போய் சபாநாயகரை சந்தித்து லெட்டர் கொடுக்குறாங்க. 2 நிமிடங்களில் அது ஏற்கப்பட்டது. இதுவரைக்கும் வேலுமணி கொடுத்த தலைவராக வேலுமணியும் கொறடாவாக விஜயபாஸ்கரும், இல்லை இவர் கொடுத்த தலைவராக இபிஎஸும் கொறடாவாக தளவாய் சுந்தரம் அப்படிங்கிற இதுவும் இன்றைக்கி வரைக்கும் முடிவு எடுக்கலாம். ஆனால் இவங்களுடைய ராஜினாமா 2 நிமிடத்தில் எடுக்கப்படுகிறது. அடுத்த 3வது நிமிடத்தில் அவங்க ஆதவ் ரூமில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லா சேனல்லையும் அவர்கள் தாவேகாவில் இணைந்து விட்டார்கள்னு ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இது முன்னாடியே திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய குதிரை பேரம். ஒவ்வொருவருக்கும் 300 ஸ்வீட் பாக்ஸ்கள் வரை ஆளுக்கு 100 ஸ்வீட் பாக்ஸ்கள் என 300 ஸ்வீட் பாக்ஸ்கள் கொடுக்கப்பட்டதாக சொல்லு. சார், ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு வேலைன்னா மக்கள் இந்த முறை விஜய் கொடுக்கணும்னு இருக்காங்க. இதில் 2 விஷயம் நான் முன்னாடி சொன்னது விளக்கா விஷயம். அதிமுகவும் திமுகவும் 50 வருஷமாக அடிச்சுக்கிட்டவங்க 77லேருந்து சேர்ந்துக்கிட்டு பண்ணுற அளவுக்கு கூட இறங்குவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் வெளியில் வந்தது. அது ஃபியூச்சரில் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜன் நேற்று ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. இல்லை, அது நடக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்போ இந்த 3 தேர்தல், இப்போ 3க்குமே இடைத்தேர்தல் திருச்சி கிழக்கோட வரணும். இப்போ திருச்சி கிழக்கை பொறுத்த திருச்சி கிழக்கு, அதுக்கப்புறம் 3 MLA மதுராந்தகம், பெருந்துறை, இப்போ இசக்கி சுப்பையாவும் ராஜினாமா பண்ணிட்டாரு. அம்பாசமுத்திரம். ஓகே, அப்படி பார்த்தா 5 தொகுதிகள் வருது. ஓகே, 5 தொகுதி வருது. இதில் அம்பாசமுத்திரத்தில் இசக்கி சுப்பையாவுடைய பவர் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். செகண்ட் யாருன்னு நான் பார்க்கல. மீதி நேத்தைக்கு ரிசைன் பண்ண 3 பேரில் மதுராந்தகம் மட்டும்தான் தாவேக்கா 2வது வந்தது. மீதி 2 தாராபுரம் மற்றும் இதில் வந்து உங்களுக்கு பெருந்துறையில் 3வது தான் தாவேக்கா வந்தது. ஸோ தாவேக்காக்கு பலம் பெரிதாக கிடையாது. ஆனால் அந்த கேண்டிடேட் ஃபேஸுக்குன்னு ஒரு அதான் அங்கே இதை பெருந்துறையை பொறுத்த வரைக்கும் அவர் செகண்ட் டைமு. இன்னொன்று அந்த 2 சீட்டு மீதி 2 மதுராந்தகமும் தாராபுரமும் ரிசர்வ் கான்ஸ்டிடுவன்சி எஸ்சி தொகுதி. ஸோ இப்போ அது வந்து ஏற்கனவே 7 MLAக்களுக்கு இவர் தாவேக்கால அந்த அமைச்சரவையும் ஒரு விசிகாக்கும் கொடுத்துருக்காருங்கிறப்ப இது இன்னும் பலமாகும். ஸோ தேர்தல் வந்தால் இந்த 5மே வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து ஒற்றை வேட்பாளர் இதில் போடுவாங்களா, இல்லை ஒரு 10க்கு 7% வாய்ப்பு. அதிமுக இடைத்தேர்தலில் நிற்பதில்லைன்னு போன தேர்தலில் விக்கிரவாண்டி, ஈரோடு கிழக்கெல்லாம் அவாய்ட் பண்ணாங்க. இப்போ அவங்க MLA ராஜினாமா பண்ணிட்டு வர்றதுனால அவங்க வேட்பாளர் போட்டு திமுக ஆதரவு தருமா? ஏன்னா இந்த 4 தொகுதியுமே அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. ஸோ இது தெரிஞ்சிடும். மீதி போனால் இன்னும் 2-3 மாதத்துக்குள்ளே இது தெரிஞ்சிடும். அடுத்த ஜூன் 14ஆம் தேதி இது வருது. CV சண்முகம் ராஜினாமா பண்ண ராஜ்யசபை சீட்டுக்கு அதற்கு முதல்ல த்ரிஷான்னெல்லாம் சொன்னாங்க. இப்போ தெளிவாக அது வந்து விஜய் தரப்பில் ஜோதிடர் இவர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தரப்பில் பிரவீன் சக்கரவர்த்திக்கு கேட்கப்படுகிறது. அவர் தாவேக்காவை சேர்ந்துட்டு அங்கேருந்து கொடுக்கறதுக்கு 25% வாய்ப்பு, 75% ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் வருவார்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் இன்னொரு லீகல் விஷயம் என்ன இருக்குன்னு சொன்னால், அந்த 25 பேரும் இப்போ மீண்டும் அதிமுகவில் சேர்றதுக்கு போயிட்டுருங்க. ஏற்கனவே நேற்றுக்கு 5 பேர் போயிட்டாங்க. ஸோ இப்போ 17ஆக குறைஞ்சிருந்து, நீங்கள் விசக்கி சுப்பையா போச்சுன்னா 16 ஆகிடுது. இப்போ ஏற்கனவே 2 பேரும் நெகோஷியேட் பண்ணதில் 3 பேருக்கு மட்டும் பழைய பதவி கொடுக்கப்பட மாட்டாது. CV சண்முகம், வேலுமணி மற்றும் விராலிமலை விஜயபாஸ்கர். மீதி எல்லாருக்கும் பழையபடி பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததாகவோ சொல்லப்படுகிறது. இப்போ அதை இவங்களும் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை செய்து சேர்ந்துட்டாங்கன்னா இந்த 4 பேரில் ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்துட்டு ஹைகோர்ட்டுக்கும் போனால் இவர்கள் தேர்தல் நிற்காமையும் பண்ண முடியும். அதாவது 25லேருந்து 4ங்கிறது 3/2 பங்கு இல்லை. ஸோ ஏன்னா நீங்கள் சொல்கிறது ராஜினாமா பண்ணிட்டீங்களேன்னு கேட்டிங்கன்னா, சுயேட்சையாக போனால் கூட நான் வந்து எந்த கட்சியிலும் சேராமல் சுயேட்சையாக போகிறேன்னா கூட செல்லாது. ஸோ ராஜினாமா பண்ணிட்டு போட்டி போகிறேன்னா கட்சி தாவலில் தான் வரும். பட் அந்த அளவுக்கு அதிமுக இறங்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ EPS மன்னிச்சு ஏற்றுக்கிட்டப்போ சட்டப்படியாக செல்லுச்சு. அதே
டிடிவி தரப்பில் போன 18 பேர் வந்து இது எலெக்ஷனில் நிற்க முடியாத பண்ணாங்க. ஸோ இந்த முறை அப்படி இந்த 4 பேர் பேரில் பண்ணுறதுக்கும் சட்ட ரீதியாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல வகையில் கவனிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகாவுடைய 25-30% ஓட்டு, காங்கிரஸ், இவன் இந்த எம்எல்ஏ செல்வாக்கு, இது எல்லாத்தையும் பார்த்து இந்த ஆட்சிக்கு பலம் சேர்க்கிறதுன்னு பார்க்குறப்ப ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ 108, 107 + 5 110. திருப்பத்தூர் பெரிய கருப்பன் தொகுதி கேஸில் இருக்கு சார், அது என்ன கதை? இல்லை, அது வந்து அது இப்போதைக்கு ஸ்டே தான் இருக்குது. ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க, அவர் எலெக்ஷன் சட்டசபைக்குள்ளே ஓட்டு போட முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த வழக்கு போடப்பட்ட விதி இதில் வரல, அதனால அந்த தீர்ப்பு செல்லாது, அவர் ஓட்டு போடலான்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி. இப்போ எம்எல்ஏ தான் அந்த எம்எல்ஏ. ஆனால் இதை விட இன்னும் காமெடி சொல்லிடுறேன். நம்ம பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றது தவறுன்னு சொல்லி இதே போல் இது போஸ்டல் பேலட்டில் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நிரூபித்து பிஜேபி ஜெயிச்சாச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துருக்கு. ஸோ அவ்வளவு எளிதாக எலெக்டட், ஏன்னா அப்புறம் ஒரு ரவுண்டுக்கும் எல்லாரும் கையெழுத்து போட்டிருப்பாங்க. நீ கையெழுத்து போட்டது தப்புன்னு இப்போ சொல்லி எடுபடுறதுங்கிறது சட்டப்படி பெரிய சிக்கல். 5 ஆண்டுக்குள்ளே பெரிய கருப்பன் சீட்டு பெருசாக அந்த திருப்பத்தூர் தொகுதி சிக்காது. ஸோ இந்த 107 + காங்கிரஸ் 5, காங்கிரஸுடைய கூட்டணியை இவர் வைத்துக் கொள்வதாக இருந்தால் அந்த 5 இது இல்லாமல் இப்போ 5னாலே 117 ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு 4 சேர்த்துட்டார். அதில் காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு இன்னொரு 10 பேர். எனக்கு வருகின்ற தகவல் மொத்தம் 7 பேர், இன்னும் நேற்றைக்கு 3 இல்லாமல் மொத்தம் 7, 4வது வந்துருச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இசக்கி சுப்பையா. இன்னும் 6 பேர் இங்கே ரெடியாக இருக்கிறதாகவும், திமுக அதாவது உதயசூரியனில் வெற்றி பெற்ற 4 பேர், அது திமுகலேருந்தே 4 பேரா இல்லை கூட்டணி கட்சி மதிமுக மற்றும் 3 முஸ்லீம் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. உதயசூரியனில் வெற்றி பெற்ற 4 பேரும் இதை ரிசைன் பண்ணிட்டு வர்றதுக்கு தயாராக இருக்காங்கன்னு ஒரு தகவல் வருகிறது. ஸோ இதை பண்ணிட்டா இந்த கூட்டணியே நம்பாமல் இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் வாரிய பதவி ஏதாவது கொடுத்துக்கலாம். இப்போ குப்பா கிருஷ்ணனுக்கு ஏதோ வாரிய பதவி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்னு பிளான் பண்ணலாம். பட் இதையெல்லாம் மோடி அரசு எப்படி பார்க்கும்? ஏன்னா லாட்ரி மார்ட்டின் பேரில் பல வழக்குகள் இருக்கிறது. அவற்றில் சில ஸ்டேக்களை உடைச்சிட்டு மீண்டும் பண்ணினால் இந்த ஆட்சி மோடிக்கே இப்போ விஜய்ங்கிற ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒரு தேர்தலையே மாற்ற முடியும்னா எல்லா ஸ்டேட்லேயும் இது மாதிரி பண்ண முடியுமா? அப்படிங்கிறப்ப இதற்கு பின்னால் இருந்து செயல்பட்ட அந்த முக்கியமான ஃபேஸில் கையை வச்சா முடிக்குங்கிற மாதிரி அதுவும் முடக்கி விடப்படலாம். அது நாளைக்கு திரு விஜய் சந்திக்கிறப்ப அது பற்றி கூட ஏதாவது வரலாம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.